பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அப்பதான் அவளுக்கு குழந்தை வேற பிறந்திருக்கும். அதனால வந்து தனியா நான் இருக்கேன், நீங்க வந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து வேலைக்கு வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வேலை செய்ய சொல்லிடுறா. அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில எந்திரிக்கிறது, பொண்ணுக்கு இருக்கிற எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கறது, வீட்டு வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே இவங்களே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா ஒரு 2 மாசமும் போகுது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சம்மந்தி வராங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட பையனை வந்து சொல்றான், எதுக்குமா வந்து போன் பண்ணாம பாத்தீங்க, போன் பண்ணி தான் நான் உங்களை வந்து வீட்டுக்கே வந்து டிராப் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாசமலையே பொழிஞ்சிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்த மாமியாரும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் சொல்றான், வந்து நீங்க வந்ததும் ரொம்ப சூப்பரா ஆயிருச்சு, நான் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து தரேன், நீங்க உடனே வந்து அதுல வந்து ஒரு சமையான சாப்பாடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு வந்து வாங்கி கொடுக்குறான். அப்ப வாங்கி கொடுத்ததுமே 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க கிச்சன்ல இருக்கும்போது அவங்க சம்மதியும் சொல்றாங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும். இதே மாதிரி தான் சம்மந்தி ஒவ்வொரு வேலை செய்யும் போது சூப்பரா இருக்கு, நீங்க பண்ணாதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியே என்ன எல்லா வேலைகளையுமே வந்து செய்ய வச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது, எதிர்த்து பேச முடியாம அவங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இவங்க சொல்றாங்க, உங்களை மாதிரி எல்லாம் நான் இருக்க மாட்டேன், இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, இனிமே பாருங்க இவங்களை எப்படி நான் ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவங்க 2 பேரும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்தா அந்த பொண்ணு அவங்க அம்மா பார்த்து சொல்றா, அம்மா பழம் எல்லாம் தீர்ந்து போயிருச்சு, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க, அதனால கடைக்கு போய் பழங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அதை கேட்ட மாமியார் சொல்லிடுறாங்க, ஏமா அவங்களை அனுப்புற, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு பேக் எடுத்துட்டு வெளில போறாங்க. அப்ப இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா வீட்டுல உட்காந்துட்டு போன் பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு கால் வருது. அந்த மாமியார் போன் பண்ணி சொல்றாங்க, நான் வரும்போது பர்ஸை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அவசரமா கொண்டு வந்தாமா அப்படின்னு சொன்னதுமே இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் நம்மளே அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நேரம் அந்த இடத்துக்கு போறா. அங்க போனா அந்த மாமியார் இல்ல. உடனே போன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வீட்டுக்கு வந்துட்டேமா, நீ அப்படியே பழங்களை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துகிட்டே இந்த மாதிரி போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவளும் கடைசியில நம்மளே அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பழங்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததுமே இவ வந்து போன்ல பேசிட்டு இருக்கும்போது உடனே அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த மாமியாருமே ரொம்ப நேரமா வந்து தும்மிக்கிட்டே இருக்காங்க. தும்புறனால அவளால வந்து கரெக்டா போன் பேச முடியல. அதனால அவ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறா. எந்திரிச்சு போனதுமே மறுபடியும் வந்து டிவியை போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு தன்னோட கணவர் வந்தோன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றா. எங்க அம்மா கூட வந்து நார்மலா தான் இருந்தாங்க, ஆனா எப்ப உங்க அம்மா வந்தாங்களோ வந்ததோட வந்து எல்லாமே வந்து தலைகெல்லாம் மாறிடுச்சு. இப்ப என்னடானா அவங்க பேச்சு கேட்டு அவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப அதெல்லாம் கேட்டதுமே அவரோட அம்மா வந்ததுமே அவரும் அவங்க அம்மா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஊருக்கு வந்து பையனை பார்த்தமா போனமான்னு இருங்க, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு செம்மையா கோவம் வந்துருது. உடனே அவங்களும் சொல்றாங்க, வயசான நேரத்துல பொண்ணு பையனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா உடனே அவங்களை இழிச்சவாய நினைச்சுக்கிட்டு உடனே அவங்க கிட்ட எல்லா வேலைகளையுமே கொடுக்குறீங்களே, உங்களுக்கு இறக்கமாலாம் இல்லையா, நானாச்சும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன், ஆனா இவ்வளவு வருஷமா இவங்களை போட்டு எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய எந்திரிச்சிருச்சு. உடனே அவங்க 2 பேரும் குழந்தைய போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனை உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். என்ன பண்றான் அப்படின்னா அவன் எந்திரிச்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க ஒவ்வொரு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கான். அப்ப அந்த பொண்ணு அவ தப்ப உணர்ந்து நேரா அவங்க மாமியார் கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றா.